தனுஷுடைய இயக்கத்தில் அடுத்ததா இட்லி கடை அப்படின்ற ஒரு திரைப்படம் தயாராகி வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் கவின் கேர் நிறுவனத்தினுடைய தாரணி இவங்க ரெண்டு பேருக்கும் நேற்று நவம்பர் 21ஆம் தேதி சென்னையில ரொம்ப கோலாகலமா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. சென்னை திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல நடந்த இந்த திருமண நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா உதயநிதி உள்பட பல அரசியல் தலைவர்களும், தனுஷ், நயன்தாரா, அனிருத், சிவகார்த்திகேயன், அட்லி, இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து, விக்னேஷ் சிவன், ஆர் ரவிக்குமார் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா தனுஷ், நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சண்டை கான்ட்ரோவர்சி ஊரறிஞ்சதுதான். அந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த திருமணத்துல ஒன்னா கலந்துக்கிட்டது பாக்குறவங்க பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா தனுஷ் இடது பக்கமும் நயன்தாரா வலது பக்கமும் ஒரே போட்டோ ஃப்ரேம்ல ஆளுக்கு ஒரு பக்கம் கண்டுக்காத மாதிரி அப்படி திரும்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த போட்டோ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷ்க்கும் இடையில சமீப காலமா பெருசா பேச்சுவார்த்தை இருக்கிறது இல்ல. ஆனா நயன்தாரா விக்னேஷ் சிவன் கூட பேசி சிரிச்சு சிவகார்த்திகேயன் இருக்கக்கூடிய போட்டோஸ் ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு. தனுஷ் மட்டும் அவருடைய மேனேஜர் கூட தனியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்க அவங்க மூணு பேரையும் வளர்த்து விட்டதே தனுஷ் தான், ஆனா அவரே கண்டுக்காம இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்களே அப்படின்ற வகையில அந்த போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. மண்டபத்துல இருந்து கிளம்புற வரைக்குமே கூட தனுஷ் அங்க விக்னேஷ் சிவன், நயன்தாரா அங்க வந்திருந்த யார்கிட்டயுமே பெருசா பேசலையாமா. மணமக்களை மட்டும் வாழ்த்திட்டு அவர் டக்குன்னு கிளம்பி போயிட்டாராமா. ஆனா சிவகார்த்திகேயன், நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இந்த கூட்டணி ரொம்ப நேரமா நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள அவங்க பயங்கரமா கேங் கலாட்டெல்லாம் பண்ணிருக்காங்க.